வெல்கம் டு பாட்டி சமையல் சேனல். நீங்க எப்போ பார்க்க போறது சுவையான காளான் பிரியாணி. இதற்கு தேவையான பொருட்கள்: காளான் 5 பாக்கெட். காளானை கட் பண்ணி நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளவும். தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி சிறிதளவு, தேங்காய் பால். மிக்சியின் சோம்பு சீரகத்தை நன்றாக அரைக்க வேண்டும். பிறகு மிக்சியில் பூண்டு, இஞ்சி நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் ஒரு 10 நிமிடம் ஊற வைத்தால். கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். பெரிய ஸ்பூன். சிறிதளவு சோம்பு சேர்க்க வேண்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2. அன்னாச்சி பூ, கல்பாசி, சிறிதளவு பிரியாணி இலை, கருவேப்பிலை. அப்புறம் பெரிய வெங்காயம் 4 நறுக்கியது நன்றாக வதக்கவும். தேங்காயுடன் தக்காளி போட்டு நன்றாக வதக்கவும். தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றவும். ருசியாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைத்து வைத்ததை சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். பிறகு விழுது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு. அப்புறம் காளானை சேர்க்க வேண்டும். பிரியாணி மசாலா ஒரு 3 டீஸ்பூன். நாங்க வீட்டில் அரைத்தது. தேங்காய் பால், சீரக சம்பா ரைஸ் 1 கிலோ அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பிறகு அது கொதி வந்தவுடன் அதில் எலுமிச்சை சாறு, சிறிது அளவு தயிர் 1 கப்பு. பிறகு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடவும். ஒரு விசில் வந்தவுடன் அடுப்பை ஆஃப் செய்து சுவையான காளான் பிரியாணி தயார். பாட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சுவையான காளான்